ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் இருக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோட ஒன் டே விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாம் வாங்க. மார்னிங் எப்போயுமே 5:30க்கு அந்த மாதிரி தான் நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய கணவருக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டணும். அதனால் எந்திரிச்சு குக் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வரகரிசி பற்றி சொல்லியே ஆகணும். என்னோடய கணவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இந்த வரகரிசி ரெசிபீஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் சாப்பிட்டுட்ருக்காரு, ரைஸே சாப்பிடாம. அப்பப்போ வெளியிலையும் சாப்பிடுவார். பட் ஆனால் ரொம்ப பெரிய டயட் அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது. பட் நல்ல பெல்லி ஃபேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். வரகரிசியில் பண்ண எல்லா ரெசிபீஸுமே வரகரிசி, சாமரிசி அப்படின்னு சொல்லி அது தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா டைடு பாக்கெட்டு. நம்ம காலியானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டிங்கன்னா அதுலேயுமே நிறைய சோப்பு இருக்கும். அதை நம்ம இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுறப்ப, அப்புறமா இந்த ஷிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் ஊற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். நான் இது ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள், அதுக்காக தான். நல்லா கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் பாத்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணுற அந்த டவலெல்லாம் இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் கிச்சன் ஸ்லாப்ஸும் தொடச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வரகரிசி பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, வரகரிசி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப அமேசிங்கான ஒரு ரைஸ் தாங்க. அதில் எல்லா விதமான ரெசிபீஸும் நம்ம பண்ணலாம். நான் இப்போ தான் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மில்லட்ஸுக்கே நாங்கள் மாறியாச்சு. ஒரு சாஃப்டான ஒரு இட்லி பார்க்கலாம் ராகியில். இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்தேன். 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கு. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துருக்குது. அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவல் இருக்குது பாருங்கள். அது எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் எடுத்து நல்லா ஊற வச்சுடுங்க. நைட்டே நான் இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக தான் நம்ம அரைக்க முடியும். மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக நம்ம போட்டோம்னா அரைக்க முடியாது. அதனால் 2 போர்ஷனாக போட்டு அரைச்சி எடுத்து நீங்கள் வச்சுடுங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ஆப்பம் 3மே பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3மே பண்ணலாம். அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன மிக்சியில் அரைச்சோம் அப்படிங்கிறங்காட்டி ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிடுச்சு. ஏன்னா அந்த சூடாக இருக்கும்ல, இதில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா பெங்களூர் வெதருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்காது. அதனால் நான் அப்படியே போட்டு வச்சேன். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. ராகி பார்த்திங்கன்னா நல்லா அயன் கண்டென்ட்டும் கால்சியம் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக எனக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படிங்க இப்போ ராகி நிறைய ஹெல்த் மிக்ஸு, ராகியில் நிறைய ஃபுட் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் நானும். உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டொமக்குக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டைஜஸ்ட் அந்த மாதிரி ஆகுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பேர்டனாக இல்லாமல் வயிறு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5-6 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிடும். கை போட்டே நீங்கள் கலக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வரும். அதனால தான் கலந்து நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆப்பமே இதில் சூப்பராக வந்ததுங்க. ஆப்பம் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராகி ரெசிப்பியில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது ராகி சேர்த்திக்கிறது. ராகி பவுடர் சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கிறத விட முழு ராகியை இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. நல்லா குளிச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த தூபம் வைக்கிறது நான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட புகை அவ்வளோ அழகாக சாமி முன்னாடி வர்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லாவும் இருக்குது. அதோட ப்ராடக்டோட அந்த குவாலிட்டி கூட.
எப்பவும் மார்னிங் ஒரே ஒரு டைம் தான் வந்து டீ குடிப்பேன். அன்னைக்கு ஏதோ டீ குடிக்கணும் போல இருந்தது. என் பொண்ணுமே வந்து வீட்ல தான் இருந்தா. அவளுமே வந்து "டீ வேணும் மம்மி" அப்படின்னா, அப்புறம் எங்க 3 பேருக்காக நான் வந்து டீ போட்டேன். வீட்டு வேலை செய்ற அந்த பொண்ணும் வந்திருந்தது. ஸோ அவளுக்கும் சேர்த்தி நாங்க 3 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி டீ குடிச்சோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, வேலை வந்து அவ்ளோ இருக்கும் நமக்கு. வேலைகளே தீரவே தீராது. அந்த வேலைகள்லாம் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெஸ்ட் எடுத்தா தான் உண்டு. டீ குடிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. டீ குடிச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30 இருக்கும். அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டோட ஹவுஸ் வார்மிங்க்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்களுக்காக நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து போலாம் அப்படி ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30க்கு மேலேயே இருக்கும். ஆனா, நல்லாவே வெயில் வந்துருச்சுங்க பெங்களூர்ல. பெங்களூர் வெதர் இப்ப நல்லாவே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாகியா இருக்குது. ஆனா வந்து மத்தியானம் ஆக ஆக 11 அந்த மாரிலாம் ஆகுறப்ப நல்ல ஒரு வெயில் வந்துடுச்சு. அ அந்த வெயில்ல சரி போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொடையும் எடுத்துட்டு அந்த மாரி தான் கெளம்புனோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வீட்டு பக்கத்திலேயே தான் இருக்குது. ஆட்டோலாம் நம்ம எடுத்துட்டு போ வேண்டாம். அ பக்கத்திலேயே இருக்கிறங்காட்டி வந்து 2 பேருமே நடந்து வாக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேருமே கெளம்பிட்டோம். நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து வாஷிங் மிஷினே வந்து ஆன் பண்ணுவேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த அளவுக்கு துணிகளும் சேராது. நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அ அதே மாரி எனக்கு இந்த ஃபோல்டிங் வேலை அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாவே எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த அந்த வேலைய பண்ணி தான் ஆகணும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட் பண்றதையும் அதே மாரி ஃபோல்ட் பண்ணி வச்சிரலாம் அப்படின்ட்டு. நம்ம செடிகள்லாம் வந்து சூப்பரா இருக்குதுங்க. நெறைய பேர் வந்து கேட்டாங்க, "என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனா வந்து நான் தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ தான் நான் தண்ணி வந்து தெளிச்சு தான் விடுவேன். லைட்டா மேல செடி இலைக மேலலாம் தெளிச்சு விட்டா ரொம்ப நல்லாருக்கும். அது வந்து ஃப்ரெஷ்ஷாவே வந்து அது இருக்கும். அதே மாரி மோர் இருக்கு பாருங்க. நல்ல புளிச்ச மோர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கெட்ல ஃபுல்லா கலந்துட்டு அப்படியே ஊத்தி விட்டேன். இது பார்த்தீங்கன்னா, சம்மங்கி செடி தான். ஒரு 1 மந்த் முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோல போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப லைட்டா மொளச்சு வந்திருக்குது. ஒரு 12, 13 கிழங்கு வந்தது. பட் ஆனா, அதில வந்து இப்போ ஒரு 5, 6 கிழங்கு தான் வந்து மொளச்சு வந்திருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு பிரான்ச் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாரி பிரம்ம கமலம் அந்த செடியும் நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட செடிகள் வந்து இவ்வளோ ஹெல்த்தியா வரத பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்தது. எல்லாருக்குமே கார்டனிங் பண்றது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஆனா என்ன பால்கனி ரொம்ப சின்னதா போயிடுச்சு. என் செடிகளுக்கெல்லாம் இடமே பத்த மாட்டேங்குது. நல்லா பெரிய வீடா பார்த்துட்டு, நல்ல மொட்டை மாடியெல்லாம் நெறைய டெரஸ் கார்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய பெரிய ஆசை. அ அது வந்து எப்படியாவது நான் நிறைவேத்தணும் அப்படிங்கிறது நான் வந்து பெருசா வந்து அத நெனச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து கார்டனிங் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆயிடும். நமக்கு வந்து டைம் எப்படி போறது அப்படின்னே தெரியாது. நம்ம எத பத்தியும் நெனச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க மாட்டோம். உண்மையாலுமே செடிகளும் சரி, நம்ம வீட்ல வளர்த்துற பெட் அனிமலும் சரி, நம்மள வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வச்சுக்குவாங்க அவங்க. அத வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். என்னோட லக்கி வந்ததுக்கப்புறமா நான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அப்பப்ப நமக்கு கவலை வந்தாலுமே பெருசா வந்து மண்டைக்குள்ள ஏத்திக்கிறதே கிடையாது. ரொம்ப ஹேப்பியா போயிட்டுருக்குது என்னுடைய டேஸ் எல்லாமேவும். லக்கி வந்து அவ்ளோ என்ன வந்து ஹேப்பியா பார்த்துக்குவா. அ அவ அவ வந்து அப்படியே நம்ம கால சுத்தி சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நம்ம குழந்தைகள்லாம் சின்னதா இருக்கும்போது நம்ம பின்னாடி எப்படி வந்தாங்களோ, அதே மாரி நான் இப்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, எல்லாமே வந்து பண்றப்ப, அது வந்து ஹேப்பியா நம்மள பார்க்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, நல்லாவே கோல்டு இருந்தது. மூக்கு அடைக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னோட கணவருக்கு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த நெபுலைசர் ஒரு 2 நாள் வச்சாரு. அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. அதான் சரி நம்ம இனி எல்லாம் தொடச்சு, அத எடுத்து அதே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தொடச்சு எடுத்து வச்சாச்சு. பெங்களூர் வெதர் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்குது. பட் உண்மையாலுமே டிசம்பர் டைம்லலாம் ரொம்ப ரொம்ப கோல்டா இருந்தது இந்த வாட்டி. இந்த இயர் வந்து ரொம்ப கோல்டு வந்து நாங்க
இது பண்ணணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அது சளி வந்து மூக்குல அடைச்சிட்டு ஒரு மாரி ப்ரீத்திங் ட்ரபிள்லாம் நெறைய வந்த மாரி ஆயிடுச்சு. எங்க வீட்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ, அதனால இந்த நெப்ளைசிங் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மெடிசின்ஸ் எல்லாம் நெறைய எடுக்காம இந்த மாரி பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாரி நல்லா இருந்தது. அதனால வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நெப்ளைசர் வாங்கி வீட்ல வச்சுக்கிறது. அப்பப்ப வந்து நமக்கு இந்த மாரி வர்றப்ப நம்மளே வந்து இத வந்து செ சரி பண்ணிக்கலாம். மெடிசின்ஸ் மட்டும் நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து இது பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறமா 2 பேரும் சேர்ந்தே வந்து வில்லேஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்திலேயே தான் இருக்குது. அங்க தான் போனோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாரி க்ராக்கரி ஐட்டம்ஸு, இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நாங்க இந்த மாரி தான் ஷாப்பிங் போயிட்டு, இந்த மாரி ஏதாவது ஒண்ண பார்த்துட்டு, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்குவோம். க்ராக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செமையா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாவும் இருந்தது. நெறைய வெரைட்டீஸ் வந்து வச்சிருந்தாங்க. நான் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் நான் போயிருந்தது. அப்ப இந்த மாரி கலெக்ஷன்ஸ் இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாரி ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்குறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா, ₹600 போட்டிருந்தாங்க. 3 கேஜியோ என்னமோ போட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்குமேவும். நம்ம வீட்லயும் கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த எண்ணெய் ஜார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளியோட மூக்குலேருந்து எண்ணெய் வர மாதிரி இந்த இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது இப்படி நீங்க கவுத்துனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதோட மூக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுலேருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. ₹600 அது போட்டிருந்தாங்க. அது என்னமோ குட்டி பாப்பா அப்படி ட்ரெஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு மாரி ஹாப்பினஸ் வரும். எனக்கு என் பொண்ணோட ஞாபகம் வந்தது. அப்புறமா அந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டோர் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வர்றப்ப பார்த்தீங்கன்னா, நர்சரி இருந்தது. அங்கேயும் உள்ள போயாச்சு. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரோஸ்மேரி செடி வேணும் அப்படின்னா, அப்புறம் அவ தேடிட்டு இருந்தா. நான் வந்து லில்லி செடி வந்து பார்த்துட்டு இருந்தேன். 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு செடிய வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, இப்ப நைட்டு தான். நைட் வந்து டின்னருக்காக வந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ மாவு வந்து எப்படி புளிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். சூப்பரா புளிச்சிருந்ததுங்க. நல்லா புளிச்சிருந்தது. அதனால வந்து சரி இட்லி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா 7:30க்கெல்லாம் வந்துருவாரு. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து டின்னர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா ராகியில இட்லி தான் பண்ணியிருந்தது. அவ்வளோ சாஃப்ட்டா இருந்ததுங்க. நல்லாவும் புளிச்சிருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, தோசையும் பண்ணுனேன். அதே மாரி இட்லியும் பண்ணுனேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இதே ரெசிபியா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லது ஹெல்த் வைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் ராகி இட்லி வந்து பவுடர்ல பண்ணி நான் சாப்பிட்டுருக்கேன். பவுடர் வந்து ராகி பவுடர் எடுத்துட்டு இட்லி மாவுல கரைச்சு அந்த மாரி ஊத்தியிருந்தேன். பட் அத விடவே இது ரொம்ப சூப்பர்பா இருக்குது. கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே வந்துட்டு ராகி பவுடர விட நம்ம இந்த மாரி பண்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. வீட்டுக்கு வந்துடுச்சு. டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த செடி நம்ம வீட்ல அங்கேருந்து தூக்கிட்டு தான் வந்தேன். நான் வந்து இந்த 2மே ஜேடும், அதுக்கப்புறமா லில்லி பிளான்ட்டும் 2மே வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து சீசன்ல இருக்குது. அப்புறமா இந்த சோப்பு இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சோப்பெல்லாம் எனக்கு கழுவுறதெல்லாம் தீர்ந்து போயிருந்தது. அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது லைசால்ல இப்போ புதுசா கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு இது விட்டிருந்தாங்க லிக்விடு. அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆப்பிள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கடலை மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சீசன் டைம்ல நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். அதில நல்லா மில்க் ஷேக்கு, அப்புறமா நல்லா ஜூஸு அந்த மாரிலாம் போட்டு நீங்க குழந்தைகளுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ரொம்ப நல்லது. என் பொண்ணோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாரி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்லா வாங்கி தந்துடலாம். அது ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா, ₹45 தான் சொன்னாங்க. அதனால தான் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து நம்ம கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு
அதோட காம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து கழுவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. நான் இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி வாங்கினேன் அப்படின்னா இப்படி தான் வந்து எடுத்து வைப்பேன். இந்த டிஃப்யூசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் அந்த சென்டட் ஆயில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரே ஒரு கற்பூரம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த கேண்டில் வந்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆஹா சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் வந்து சரி ஓகே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஒன்று நம்ம ஏற்றி வைக்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது அவ்வளோ அருமையாக இருந்தது. உண்மையாலுமே வந்து அந்த கற்பூர வாசனை ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப அந்த சென்டட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் நமக்கு அந்த லிக்விட் வாங்குறது. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கற்பூர வாசனை வந்து வீட்டில் வர்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதனால் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்ட்ராபெர்ரி வந்து உண்மையாலுமே வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்க. ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அது சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது எது கிடைச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கறது நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய நைட் டின்னர் தான். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ராகி இட்லியும் அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து சட்னி தான் பண்ணேன். அந்த கருப்பு உளுந்து சட்னி நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சட்னி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து தாளித்து கொட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா அவரும் எப்பயுமே 7:30 அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து நைட் டின்னர் வந்து எடுத்துருவார். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த இட்லி. நைட்டு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஏர்லியாக சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம சாப்பிட்ட உடனே போய் தூங்கவும் கூடாது. ஸோ நம்ம அதுக்கான ஒரு 2 மணி நேரமாவது ஒரு கேப் இருக்கணும் நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே. அதனாலேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டு அப்படியே பழகிட்டோம் நாங்கள். 7:30 அப்படிங்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து டின்னர் வந்து முடிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா தோசையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. ஆப்பம் பண்ணதை வந்து நான் மார்னிங் தான் பண்ணினேன், பட் அது வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆப்பமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே மாவில் 3 விதமான ஃபுட்டு வந்து நம்ம இதில் பண்ணலாம். கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இப்போ வரமாட்டேங்குது. எல்லோரும் வந்து சோஃபாவில் உட்காந்து தான் நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். என்னோடய சீரியல் எல்லாம் பார்க்குறதுக்கு நைட் ஆகிடுச்சு. அதை சீரியல் பார்த்துட்டேவும் நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு என்னுடைய இந்த டேவை வந்து முடிச்சுக்கிட்டேன். இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.